ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கார்னர். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட் யூனிட் 1 மெஷர்மெண்ட்ஸ். ஸோ இந்த மெஷர்மெண்ட்ஸ் டாபிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரைட் ஃப்ரம் யுவர் 5th ஸ்டாண்டர்ட் யூ ஆர் ஸ்டடியிங் திஸ். ஸோ ஒன்றுத்துலேயும் ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கற்றுட்டு இருந்திருப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த மெஷர்மெண்ட் லெசனில் என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேசிக்காக இருக்கிற ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ், யூனிட்ஸ், SI யூனிட்ஸ், ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் பேசிக் டேட்டாஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். தென் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ கம்மிங் ஆன் டு திஸ் லெசன், இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா, மெஷர்மெண்ட் இஸ் த basis of all important scientific study. It plays an important role in our daily life also, while finding our height, buying milk for your family, timing the race completed by your friend and so on. ஸோ நம்ம வந்து எந்த ஒரு விஷயம் நம்மளோட ரியல் டைம் அப்ளிகேஷனில் கொண்டு வந்தாலுமே அதில் மெஷர்மெண்ட் வந்து ஒரு ரோல் ப்ளே கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், காலையில் நம்ம வாங்குகிற பால்லேருந்து அதில் வந்து லிட்டர்ஸ் நம்ம பார்க்குறோம். தென் நெக்ஸ்ட் வாங்குகிற வெஜிடபிள்ஸில் கேஜிஸ் பார்க்குறோம். தென் நெக்ஸ்ட் வாங்குகிற சில க்ராசரி ஐட்டம்ஸ், மளிகை ஜாமானில் கிராம்ஸ், மில்லிகிராம்ஸ், கிலோகிராம், இந்த மாதிரியான யூனிட்ஸ் பார்க்குறோம். ஸோ இஃப் சப்போஸ் வி ஆர் பையிங் எனி திங்ஸ், ஸோ அந்த மாதிரி பொருட்கள் வாங்கும் போதும் வி வில் see it வெயிட் பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே மெஷர்மெண்ட் இருக்குது. இப்போ ஒரு கிளாத் வாங்குகிறோன்னா மீட்டர் பார்க்குறோம் அதில். ஸோ ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகிறோம் அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர் பார்க்குறோம். இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே நம்ம வந்து ஒரு மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இப்போ இந்த மெஷர்மெண்ட்டுன்றது நம்மளோட டெய்லி லைஃபோடையே வந்து merge ஆகி வர ஒரு விஷயம். ஸோ தட் இஸ் அ திங் தே ஆர் சேயிங் ஹியர். You need to make measurements answer question like how long, how heavy and how fast. இந்த மாதிரியான questionக்குலாம் ஆன்சர் பண்ணுச்சுன்னா it comes under a measurement. இது வந்து does not an assigning about a number to a character of an object or event which can be compared with other object or a event. It is defined as the determination of the size and magnitude of the quantity. So this is இதுக்கு வந்து இந்த பொருள் வந்து இந்த நம்பரிங்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ஒரு ஆப்பிள் வந்து 1 கிராம் 2 கிராம்ஸில் இருந்துச்சு அப்படின்னா 3 கிராம்ஸ் இருந்துச்சுன்னா we are giving the number 3, 2, 5 அப்படின்னு. ஸோ தீஸ் ஆர் ஆல் த நம்பர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு பொருளுக்கு நம்பர் அசைன் பண்ணணும். அட் த சேம் டைம் ஹவு மச் டிஸ்டன்ஸ் இட் இஸ், ஹவு மச் வெயிட் இட் இஸ், வாட் இஸ் இட்ஸ் மாஸ். ஸோ இந்த மாதிரியான நிறையா வேல்யூஸ் வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கோ இல்லை ஆப்ஜெக்ட்டுக்கோ இல்லை பீப்புளுக்கோ நம்ம கொடுக்குறோன்னா நமக்கு மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ வி கேன் see about this units and other characteristics of measurement instruments. ஸோ மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் என்னென்ன இருக்குது, ஸோ என்னென்ன யூனிட்ஸ்லாம் இருக்குன்றதை வந்து நம்ம இந்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் எடுத்துக்கிட்டோன்னா இட் இஸ் அ குவான்டிட்டி தட் கேன் பி மெஷர்ட். ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு 2. ஓகேவா? குவான்டிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ஃபிசிக்கல் குவான்டிட்டின்னு சொல்கிறோம். ஸோ அதை வந்து நம்ம 2 விதமாக கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஒன்று ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, another one is derived quantity. Quantities which cannot be expressed in the term of any other physical quantities are called as fundamental quantities. அதாவது மற்ற எந்த டேர்மும் யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக இதை மட்டும்தான் இதுக்கு யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஒரு சில யூனிட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா தட் இஸ் அ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா லென்த்து, மாஸு, டைம், டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் கரண்ட், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், இது எல்லாமே ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அதே the quantities which can be expressed in the terms of fundamental quantities are called as derived quantity. அதே மாதிரி ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிக்கு வேறு எந்த இதுவுமே இருக்காது, டைரெக்டாக யூஸ் பண்ணுவோம். அந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி எடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் லென்த்தாக இருக்கட்டும், மாஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான கண்டென்ட்டை எடுத்து, இந்த யூனிட்ஸை எடுத்து அதை வந்து நம்ம ப்ராடக்டோ இல்லை டிவைடோ பண்ணும் போது நமக்கு ஒரு விஷயம் கிடைக்குது, ஒரு குவான்டிட்டி கிடைக்குதுன்னா தட் இஸ் அ derived quantity. எக்ஸாம்பிள் ஏரியா, வால்யூம், டென்சிட்டி. ஸோ இங்கே நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஏரியாவுக்கு நம்ம சப்போஸ் ஃபார் ஸ்கொயருக்கு ஏரியா பார்த்தோம்னா A into A, தட் இஸ் ஏரியா ஸ்கொயர், தட் இஸ் லென்த் இன்ட்டு பிரெத், ரெண்டுமே வந்து ஈவனாக இருக்கும். அதே நம்ம வந்து ஒரு வால்யூம்க்கு பார்த்தோன்னா ஒரு 3D டைமென்ஷனுக்கு நம்ம வந்து வால்யூம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த வால்யூம்க்கு பார்த்தோம் அப்படின்னா லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு இந்த மாதிரி கொடுப்போம். ஸோ இது எல்லாமே வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். அதை வந்து நம்ம ப்ராடக்ட் பண்ணும் போது தான் நமக்கு ஏரியாவோ இல்லை வால்யூமோ இல்லை ஒரு டென்சிட்டியோ நமக்கு என்ன ஆகுது, கிடைக்குது இல்லையா? ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் derived quantity. Then if you see here they had given an example. Suppose we are going to the shop and buying
3 kg of vegetables. ஓகேவா 3 கிலோக்கு நம்ம வெஜிடபிள் வாங்கணும்னா இந்த 3ன்றது நியூமரிக்கல் வேல்யூ, தென் இந்த கேஜின்றது தான் வந்து யூனிட். ஓகேவா அதே வந்து 4 லிட்டர்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோன்னா 4 is the value, liter is the unit. ஓகேவா so this is the numerical value and the unit of the fundamental quantities and derived quantities. Then now coming on to units is a standard quantity with which the unknown quantities are compared. So it is defined as a specific magnitude of a physical quantity that has been adopted by law or convention. So here what they are saying is யூனிட்ன்றது ஒரு ஸ்டாண்டர்டான குவான்டிட்டி, அதாவது இதுதான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. ஸோ அதை வந்து ஒரு அன்னோன் குவான்டிட்டி கூட கம்பேர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஸ்கேலில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும் இவ்வளோ சென்டிமீட்டர்ஸ் தான் இந்த ஸ்கேலுன்னு, அது ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. இப்போ நம்மக்கிட்ட வந்து ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது ஆனால் அதோட சென்டிமீட்டர் நமக்கு தெரியல அப்படின்னும் போது அது அன்னோன் குவான்டிட்டி. அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்கேல் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியை வந்து அந்த அன்னோன் குவான்டிட்டி கூட நம்ம என்ன பண்ணுறோம், மெஷர் பண்ணி பார்க்குறோம். அப்போ மெஷர் பண்ணும்போது அந்த ஸ்கேலுக்குள்ளே எத்தனை சென்டிமீட்டருக்குள்ளே அந்த ஆப்ஜெக்ட் வருதோ ஸோ அப்போ அந்த ஆப்ஜெக்டோட சென்டிமீட்டர் அதுதான். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், அன்னோன் குவான்டிட்டிக்கு என்ன குவான்டிட்டின்றது தெரிஞ்சிடுது. ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் யூனிட்ஸ். தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீட் இஸ் த யூனிட் ஃபார் மெஷரிங் லென்த். முன்னெல்லாம் பார்த்தோன்னா 4 அடி தான் என்ன பண்ணுவாங்க, லென்த் மெஷர் பண்ணுவாங்க. 1 அடி 2 அடி 3 அடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 10 feet எடுத்துக்கிட்டோன்னா that means 10 feet is equal to 10 times the definite predetermined length called feet. ஓகேவா ஸோ தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா they had given that yearly different unit systems are used by people from different countries. Some of the unit system followed yearly are given below. ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய சிஸ்டம்ஸை வந்து மற்ற கண்ட்ரீஸில் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. ஓகேவா ஸோ அதனால் வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் ஏற்பட்டதுனால தான் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் யூனிட்டே கொடுத்தாங்க. ஸோ அப்போ முன்னே என்ன ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா CGS சென்டிமீட்டர் கிராம் செகண்ட்ஸ், FPT ஃபுட் பவுண்ட் செகண்ட், ஓகே MKS மீட்டர் கிலோகிராம் செகண்ட். ஸோ இந்த எஸ்ஸுக்கு எப்பயுமே பார்த்தீங்க செகண்ட்ஸ் டைமுக்கு எப்பயுமே செகண்ட் தான் யூனிட்டாக இருந்துச்சு. மாஸ்க்கு கிராம் பவுண்ட் கிலோகிராம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மெஷர் பண்ணாங்க. தென் லென்த்துக்கு பார்த்தோன்னா சென்டிமீட்டர் ஃபூட்டு மீட்டர் ஸோ இந்த மாதிரி மெஷர் பண்ணாங்க. ஓகேவா அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் வேர்ல்டு வார் தேர் வாஸ் அ நெசசிட்டி டு யூஸ் வேர்ல்டு வைட் சிஸ்டம் ஆஃப் மெஷர்மெண்ட். ஹென்ஸ் SI இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் வாஸ் டெவலப்டு and recommended by General Conference on Weight and Mission at Paris in 1960 for international usage. ஸோ செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு வைடு, அதாவது உலகம் முழுக்குமே வந்து ஒரு கம்பல்சரியான ஒரு காமனான ஒரு மெஷர்மெண்ட்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசினாங்க. எங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் ஆன் வெயிட் அண்ட் மெஷர்ஸ் எங்கே நடந்துச்சுன்னா பாரிஸில் 1960 நடந்துச்சு. ஸோ அங்கே தான் வந்து இந்த மாதிரி SI யூனிட்டை நம்ம என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி தே ஹேட் யூஸ்டு. தென் நெக்ஸ்ட் SI யூனிட் ஆஃப் சிஸ்டம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா SI சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் இஸ் அ மாடர்னைஸ்ட் அண்ட் இம்ப்ரூவ்டு ஃபார்ம் ஆஃப் த ப்ரீவியஸ் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். ஓகேவா ஸோ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த CGS FPS MKS இருக்கு இல்லையா, அதை வந்து மாடர்னைஸ்டு பண்ணி கொஞ்சம் ஆல்டர் பண்ணது தான் இந்த SI யூனிட்ஸ் ஆஃப் சிஸ்டம். ஓகேவா ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் அ சர்டைன் செட் ஆஃப் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் ஃப்ரம் விச் டிரைவ்ட் யூனிட்ஸ் ஆர் அப்டைன்ட் பை ப்ராப்பர் காம்பினேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நார்மலாக ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அந்த ஃபிசிக்கல் யூனிட்ஸ்லேருந்து டிரைவ்டு யூனிட்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க, எடுத்துப்பாங்க. ஸோ அப்போ வந்து அது வந்து நமக்கு ப்ராப்பராக இதுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், தே ஹாவ் டு கரெக்ட்லி கம்பைன் த fundamental quantities to get the derived quantity. So totally there are 7 fundamental quantities units are there. So fundamental quantity 7 is there, fundamental units 7 தான் இருக்கும். So they are shown in the table of 1.2. ஓகேவா ஸோ 1.2ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். the units used to measure the fundamental quantities தான் நமக்கு fundamental quantitiesனு யூனிட்ஸ்னு நல்லாவே தெரியும். அதே மாதிரி derived quantityக்கு நம்ம யூஸ் பண்ணுறது derived units. ஓகேவா derived quantity, derived units, fundamental quantity, ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். ஸோ லென்த் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம மீட்டர், அதை ஸ்மால் லெட்டரில் சிம்பிளில் எம்ன்னு யூஸ் பண்ணுவோம். மாஸ்க்கு கிலோகிராம் கேஜி, செகண்ட் டைமுக்கு வந்து செகண்ட் எஸ், டெம்பரேச்சருக்கு கெல்வின் கே, எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு ஆம்ஃபயர் கேபிட்டல் ஏ, லூமினஸ் இன்டென்சிட்டிக்கு கேண்டிலா சிடி,
amount of substance ku mole mol. So these are all the units of this fundamental quantities. So these are all the fundamental quantities and their units. With this help of the 7 fundamental units and fundamental quantities, we can get the derived units and derived quantities. Okay va. So next they had given the derived quantities and their units. So இங்க பார்த்தோம் அப்படின்னா physical quantities கொடுத்துருக்காங்க. Area, volume, density, velocity, monument, acceleration, force, pressure, energy, surface tension, இது எல்லாமே வந்து derived physical quantities. ஓகேவா. physical quantity ரெண்டா பிரியும் நமக்கு தெரியும் இல்லையா. இப்போ ஏன் இதெல்லாம் derived quantitiesனு நம்ம பார்த்தோம் அப்படின்னா we have length into breadth ஏரியாவுக்கு, ஏரியா into height, மீட்டர் ஸ்கொயர், மீட்டர் கியூப், கேஜி எம்எஸ் பவர் -3 டென்சிட்டிக்கு, மாஸ் இன்ட்டு வால்யூம். ஓகேவா. ஸோ அப்போ மாஸ்ன்றது நமக்கு இங்கே இருக்கிற ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. ஓகேவா. ஸோ வால்யூம் என்னும் போது நமக்கு இங்கே டிரைவ்டு தான், பட் அந்த டிரைவ்லேயுமே வந்து ஃபண்டமெண்டல் இருக்குது, ஏரியா இன்ட்டு ஹைட்டுன்னு. ஸோ அப்படி நம்ம வந்து ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியை எடுத்து டிரைவ்டு குவான்டிட்டியை நம்ம என்ன பண்ணுறோம், மாற்றணும். ஸோ நெக்ஸ்ட்டு வெலாசிட்டிக்கு பார்த்தோன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்ட்டு டைம் எம்எஸ் பவர் -1. மொமெண்டம்க்கு பார்த்தீங்கன்னா மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி கேஜி எம்எஸ் பவர் -1. ஆக்சலரேஷனுக்கு வெலாசிட்டி பை டைம் எம்எஸ் பவர் -2. ஃபோர்ஸ்க்கு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் கேஜி எம்எஸ் பவர் -2 ஆர் என். ப்ரெஷருக்கு ஃபோர்ஸ் இன்ட்டு ஏரியா, எனர்ஜிக்கு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ், சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு ஃபோர்ஸ் பை லென்த். ஓகேவா. ஸோ இதுக்கு என்எம் பவர் -2 ஆர் பிஏ, என்எம் ஆர் ஜே, nm பவர் -1. ஸோ எப்போல்லாம் நம்ம இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ், அதாவது இந்த டிரைவ்டு குவான்டிட்டியை யூஸ் பண்ணுறோமோ அப்போ அதுலேருந்து கிடைக்கிற நம்ம அந்த வேல்யூக்கு கண்டிப்பாக இந்த யூனிட்டை தான் நம்ம என்ன பண்ணணும், போடணும் பக்கத்தில். ஸோ நம்ம 1 by 1 பார்க்கும் போது we will easily understand it. ஸோ ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் யூனிட்டில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா லென்த்து. ஓகேவா. லென்த்து தான் வந்து ஃபஸ்ட் இருக்குது. லென்த் இஸ் த எக்ஸிஸ்டன்ட் ஆஃப் சம்திங் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். ஸோ ஃபார் கன்சிடர் இங்கே ஒரு இது ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு எண்டிங் பாயிண்ட் இருக்குன்னா இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அதை கண்டுபிடிக்கிறது தான் லென்த்து. அப்போ 2 எக்ஸிஸ்டன்ட் பாயிண்ட், ஸ்டார்டிங்கும் தெரியும் எண்டிங்கும் தெரியும்னா we can find out the length. ஸோ SI யூனிட் ஆஃப் லென்த் வந்து என்ன நமக்கு நார்மலாகவே தெரியும். SI யூனிட் ஆஃப் லென்த் இஸ் மீட்டர். ஸோ மீட்டர். So 1 meter is the distance travelled by light through vacuum is 1 by 29, 97, 92, 458 seconds. இது வந்து வெளிச்சம் அந்த பாஸ் ஆகிறது வந்து 1 மீட்டருக்கு அந்த லைட் பாஸ் ஆகிறதோட செகண்ட்ஸு. ஓகேவா. தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா in order to measure very large distance. ஓகேவா. பெரிய பெரிய டிஸ்டன்ஸ்லாம் நம்ம மெஷர் பண்ணணும், அதாவது அஸ்ட்ரானமிக்கல் ஆப்ஜெக்ட் ஸ்பேஸில் இருக்க அதிலலாம் மெஷர் பண்ணணும் அப்படின்னா we have to use the other set of units, fundamental units like astronomical unit, light year, parsec இதெல்லாமே. ஸோ astronomical unit அப்படின்னா என்னென்னா it is the distance from sun to earth. எர்த்துக்கும் சன்னுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்றது தான் வந்து, எவ்வளோ தூரம் இருக்குன்றது தான் வந்து. ஸோ அப்போ 1 astronomical unit எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.496 into 10 power m. நம்ம ஏன் இது எம்ன்னு சொல்கிறோம் யூனிட்டை, ஏன்னா இங்கே லென்த் பார்க்குறோம், அதனால் நம்ம வந்து யூனிட் என்ன கொடுக்குறோம், எம்ன்னு கொடுக்குறோம். ஸோ அப்போ இந்த மாதிரி பெரிய பெரிய ஆப்ஜெக்ட்ஸுக்கு, ஹெவன்லி பாடிஸ்க்கு, மேலே இருக்க ஸ்பேஸில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸுக்கெலாம் மெஷர் பண்ணணும் டிஸ்டன்ஸ்னால் we will use astronomical unit. அப்படி பார்க்கும்போது ஒரு astronomical unit தான் இங்கே கொடுத்துருக்காங்க, 1.496 into 10 power 11 மீட்டர். தென் நெக்ஸ்ட் லைட் இயர்னா அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை லைட் இன் 1 year. ஒரு வருஷத்தில் அந்த லைட் பாஸ் ஆகுது இல்லையா, அதுதான் வந்து லைட் இயர்னு சொல்கிறோம். ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 9.46 into 10 power 15 மீட்டர். ஸோ லைட் இயரோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 9.46 into 10 power 15 மீட்டர். அதே அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டோட வேல்யூ, அதாவது 1 astronomical unit is equal to கேட்டாங்கன்னா 1.496 into 10 power 11 மீட்டர். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் உங்களுக்கு 1 மார்க்கில் கண்டிப்பாக கேட்கலாம். அதே நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி சீரீஸில் கொஸ்டின் பேப்பரில் உங்களுக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பாசெக் பார்த்தோம் அப்படின்னா பாசெக் இஸ் த யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ் யூஸ்ட் டு மெஷர் அஸ்ட்ரானமிக்கல் ஆப்ஜெக்ட் அவுட் சைட் த சோலார் சிஸ்டம். ஸோ இது வந்து சன்னு எர்த்தெல்லாம் வந்து இன்சைடில் இருக்குது. நமக்கு தெரியும் சன்னை சுற்றி மெர்க்குரி, மார்ஸ், எர்த், வீனஸ், ஜூபிட்டர் இந்த மாதிரி
போயிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ அந்த மாதிரியான இதெல்லாம் மெஷர் பண்ணும்போது we will use it astronomical unit. அதே வந்து சோலார் பிளானட் அந்த சிஸ்டம் சோலார் சிஸ்டம் தவிர்த்து மற்ற அவுட் சைடில் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு we will use parsec. ஸோ 1 parsec is equal to 3.26 light year. ஓகேவா. ஸோ 3.26 light years சேர்ந்தால் தான் வந்து நமக்கு 1 parsec கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா. தென் லார்ஜர் யூனிட்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிலோமீட்டர் லார்ஜர் யூனிட். தென் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா அஸ்ட்ரானமிக்கல் யூனிட், லைட் இயர், பார்செக், இதெல்லாமே வந்து லார்ஜர் யூனிட். அப்போ ஸ்மாலர் யூனிட்ஸில் என்னென்ன ஃபெர்மி எஃப் டினோட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆங்ஸ்ட்ராம் ஏ, நானோமீட்டர் என்எம், மைக்ரான் மைக்ரோமீட்டர் மியூஎம், மில்லிமீட்டர் எம்எம், சென்டிமீட்டர் சிஎம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்மாலர் யூனிட்ஸ். லார்ஜர் யூனிட் நம்ம ஏற்கனவே சொன்னோம் கிலோமீட்டர், அஸ்ட்ரானமிக்கல் யூனிட், லைட் இயர், பார்செக். ஸோ இதுக்கு எல்லாமே வந்து யூனிட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபெர்மிக்கு 10⁻⁻15. ஓகேவா. ஸோ நம்ம 10⁻⁻15 அதே ஆங்ஸ்ட்ராம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆங்ஸ்ட்ராமுக்கு 10⁻⁻10, நானோமீட்டருக்கு 10⁻⁻9, மைக்ரானுக்கு 10⁻6, மில்லிமீட்டருக்கு 10⁻⁻3, சென்டிமீட்டருக்கு 10⁻⁻2 மீட்டர். ஸோ தீஸ் ஆர் ஆல் த smaller units and larger units. And 1 parsec 3.26 light years. The nearest star Alpha Centauri is about 1.34 parsec from the sun. Sunலேருந்து எவ்வளோ தூரம் இருக்கும் அந்த ஸ்டாரு? 1.34 parsec இருக்குது. Most of the stars visible to the unaided eye in the night sky within 500 parsec distance from the சன். நார்மலாக வந்து பார்க்குற மாதிரியாக இருக்கிற ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து 500 பார்செக்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. டு மெஷர் ஸ்மால் டிஸ்டன்ஸ், அதாவது 2 ஆட்டம்ஸ் இன் அ மாலிக்யூல், இல்லைனா நியூக்ளியஸ், இல்லைனா வேவ் லென்த் எக்ஸட்ரா, இந்த மாதிரி ரொம்ப குட்டியான குவான்டிட்டிஸ் எல்லாத்தையும் மெஷர் பண்ணுறதுக்கு we will use the angstrom. ஓகே, அதாவது இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க பாருங்க 10⁻⁻10 மீட்டர் ஆங்ஸ்ட்ராம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா மாஸ். ஸோ இது தவிர்த்து நம்ம பேசிக்காக வந்து நம்மளோட லோயர் கிளாஸஸ்லேயே நம்ம லென்த்தை பற்றி படிச்சிருக்கோம். ஸோ அதனால தான் நம்ம தெரியாத சில விஷயங்களெல்லாம் வந்து லார்ஜர் யூனிட்ஸ் அண்ட் ஸ்மாலர் யூனிட்ஸை வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ லோயர் கிளாஸஸில் மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், கிலோகிராம் இதை பற்றி பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட், லைட் இயர்னா என்னென்னு பார்த்துருப்போம். ஸோ இந்த 9th ஸ்டாண்டர்டில் நீங்கள் பார்செக்னா என்னன்ற எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்ணியிருப்பீங்க. ஸோ ரைட் ஃப்ரம் யுவர் ஸ்மால் ஸ்டாண்டர்ட்ஸ் உங்களோட லோயர் கிளாஸஸ்லேருந்து நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த லெசன்ஸ் எல்லாமே உங்களுக்கு எப்பயுமே வந்து ஈஸியாக இருக்கும், ஹார்டராக போகாது. தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மாஸ் இஸ் த குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் கண்டைன்ட் இன் அ பாடி. ஸோ எவ்வளோ அளவு அந்த பொருள் இருக்குது, ஆப்ஜெக்டாக இருக்கட்டும், வாட் எவர் இட் மேபி, அது எவ்வளோ கண்டெயின் ஆகிருக்கு அப்படின்றது தான் வந்து நம்ம சொல்கிறது தான் மாஸ். ஓகேவா. தென் இதோட எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா கிலோகிராம், கேஜி. ஓகேவா. 1 kilogram of the mass are a particular international prototype cylinder made of platinum iridium alloy kept at the International Bureau of Weights and Measures at a Sèvres, France. ஸோ ஃப்ரான்ஸில் வந்து கரெக்டாக 1 கிலோகிராமுக்கு இருக்கிற மாதிரி மாஸ், அதாவது அந்த குவான்டிட்டி இருக்க மாதிரியான பிளாட்டினம் இரிடியம் அந்த அலாயை வந்து அந்த உலோகத்தை வந்து அவங்க வந்து வச்சுருக்காங்க ஒரு சிலிண்டரில். ஓகேவா. ஸோ அது எங்கே இருக்குன்னா ஃப்ரான்ஸில் இருக்குது. த யூனிட் சிஸ்டம், த யூனிட் கிராம் அண்ட் மில்லிகிராம் ஆர் த சப் மல்டிபிள்ஸ் ஆஃப் 10, அதாவது 1/10 ஆஃப் யூனிட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு 1/2 kgக்கு நம்ம என்ன சொல்லுவோம், 1/2. இப்போ அதே நம்ம வந்து கம்மியாக 1/4 கிலோ அப்படின்லாம் சொன்னால் என்ன சொல்லுவோம், 1/4. அதே வந்து 3/4 கிலோனா 3/4. இந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ராக்ஷனேட் பண்ணுறோம் இல்லையா வெயிட்டை. ஸோ அதெல்லாம் வந்து கிராம்ஸ் அண்ட் மில்லிகிராம்ஸில் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா சிமிலர்லி குவினிட்டால் அண்ட் மெட்ரிக் டன்ஸ் ஆர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 10, that is into 10 of units. Here that 1 gram வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 divided by 1000 into 1 kg is equal to 0.001 kilogram. அதாவது 1 கிராம் வந்து 0.001 கிலோகிராம். அதே 1 மில்லிகிராம் பார்த்தீங்கன்னா 0.00001 கிலோகிராம். அதாவது அது கிலோகிராமுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணும் போது இந்த இவ்வளோ ஜீரோஸ் நமக்கு ஃப்ரண்ட்டில் வருது. 1 குவிண்டால் அப்படின்னா 100 kg, 1 மெட்ரிக் டன்னா 10 குவிண்டால்ஸ். அப்போ 1 மெட்ரிக் டன்னு நம்ம சொல்லும் போது எத்தனை கேஜி வருது, 100 into 10ன்னு பார்த்தோன்னா 1000 kgs வரும். ஓகேவா. ஸோ திஸ் இஸ் த டேப்லர் காலம் ஆஃப் மாஸ். தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அட்டாமிக் மாஸ்
unit. Atomic mass unit is the mass of proton, neutron and electron that can be determined using atomic mass unit. Atomic mass unit abbreviation தான் இந்த AMU ஓட abbreviation தான் atomic mass unit. ஸோ நமக்கு தெரியும் ஒரு ஆட்டம் இருக்குன்னா கண்டிப்பாக அதில் வந்து ப்ரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு. ஸோ அதோட ஒரு மாஸ், அதோட குவான்டிட்டியை வந்து பார்க்குறதுக்கு தான் வந்து இந்த அட்டாமிக் மாஸ் யூனிட் யூஸ் ஆகுது. ஸோ ஒரு AMU இஸ் ஈக்குவல் டு 1/12 ஆஃப் த மாஸ் ஆஃப் C12 ஆட்டம். இது வந்து இந்த C12 ஆட்டம் வந்து இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் யூனிட் மாதிரி, இதை பேஸ் பண்ணி தான் மற்ற எலமெண்ட்டுக்கான குவான்டிட்டி மாஸை வந்து கொடுப்பாங்க. ஸோ மாஸ் நம்பர் இஸ் கால்குலேட்டட் வித் த ஹெல்ப் ஆஃப் C12 ஆட்டம். ஸோ இங்கே என்ன மோர் டு நோ பார்த்தோம் அப்படின்னா 1 ml ஆஃப் வாட்டர் வந்து 1 கிராம்னு சொல்லுவோம். 1 liter of water வந்து 1 kilogram. ஸோ அதர் லிக்விட் வேரி வித் their டென்சிட்டி, அதோட அடர்த்தியை பொறுத்து மாஸ் ஆஃப் த அதர் லிக்விட் வேரிஸ். இது வந்து வாட்டருக்கு மட்டும். தென் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா டைம். டைம் இஸ் அ மெஷர் ஆஃப் டியூரேஷன் ஆஃப் ஈவெண்ட் அந்த இன்டர்வல் பிட்வீன் தெம். ஸோ ஏதாவது ஒரு ஈவெண்ட் அக்கர் ஆகுது அப்படின்னா அதோட ஸ்டார்டிங் டு எண்டிங்குள்ளே நடக்கிற அந்த இடைப்பட்ட அந்த டியூரேஷனை தான் நம்ம டைம்னு சொல்கிறோம். ஸோ இதோட SI யூனிட் பார்த்தோம் அப்படின்னா செகண்ட். ஸோ செகண்ட் வந்து நம்ம இதுக்கு யூனிட்டாக சொல்கிறோம், SI யூனிட்டாக சொல்கிறோம். 1 second is the time required for the light to propagate 29,97,92,458 meters through vacuum. அதாவது ஒரு வெற்று இடத்துல ஒரு செகண்டில் லைட் வந்து 29,97,92,458 meters பாஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. Then next it can be also defined as 1/86th and 400 the part of mean solar day. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இப்போ நம்ம வந்து டெம்பரேச்சருக்கு ஒரு லென்த்துக்கு வந்து நம்ம சில லார்ஜர் யூனிட்ஸை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட், அப்படி இல்லைன்னா பாசெக், லைட் இயர், இந்த மாதிரிலாம் நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருந்தோம் இல்லையா? அதே மாதிரியே இந்த டைமுக்கு பார்த்தோம் அப்படின்னா we can use day, month and millennium. ஸோ millennium அப்படின்னா பார்த்தீங்கன்னா millennium is equal to 1000 years. ஓகேவா? 1 millennium is equal to 1000 years. 1000 வருஷம் இருந்ததை நம்ம வந்து 1 millenniumனு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி லார்ஜர் யூனிட் ஆஃப் டைமை மெஷர் பண்ணுறதுக்கு 1 day ஆச்சு அப்படின்னா 24 hours. 1 month ஆச்சு அப்படின்னா அது அப்படியே நம்ம 24 × 30 மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியது. அப்படியே இயர்னா 365 × 24 அந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா we will get the time duration of the year, then month, day, அது 1000 yearsக்குமே நமக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. Here they had given the value of 1 millennium is equal to 3.16 into 10 power 9 years. So this is about the time. Next பார்த்தீங்கன்னா temperature. டெம்பரேச்சர் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அ மெஷர் ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் அ பாடி. எந்த ஒரு பாடியிலுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஹாட்டாக, ரொம்ப கோல்டாக, இல்லை ஒரு நார்மல் ரேட் எதில் இருந்தாலுமே வந்து அதை நம்ம டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். ஸோ ரைஸ் இன் டெம்பரேச்சர் ஆஸ் வெல் அஸ் டிக்ரீஸ் இன் டெம்பரேச்சர். ஓகேவா? ரைஸ் இன் டெம்பரேச்சர் ஆச்சுன்னா ஹாட்னஸ், டிக்ரீஸ் இன் டெம்பரேச்சர்னு ஆச்சுன்னா இட் இஸ் அ கோல்ட்னஸ். தென் நெக்ஸ்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா SI யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் கெல்வின் K. தென் 1 Kelvin is the fraction of 1/273.16. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் thermodynamic temperature of the triple point of water. தட் இஸ் தெர்மோடைனமிக்னா ஹீட் எனர்ஜி கூட மற்ற ஏதாவது மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து சேர்ந்து கன்வெர்ட் ஆகும்போது தெர்மோடைனமிக்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி த டெம்பரேச்சர் அட் விச் த சேச்சுரேட்டட் வாட்டர் வேப்பர், பியூர் வாட்டர் அண்ட் மெல்டிங் ஐஸ் ஆர் இன் யூக்லிபிரியம். இந்த வாட்டர் வேப்பர் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம தண்ணியை வந்து சூடு பண்ணதுக்கப்புறம் மேலே ஃபார்ம் ஆகும் இல்லையா, ப்ரெசிபிடேஷன் மாதிரி, அந்த வாட்டர் வேப்பரும் சரி, பியூர் வாட்டரும் சரி, இல்லை ஐஸ்லேருந்து மெல்ட் ஆகிற அந்த வாட்டருமே சரி, எல்லாமே ஈக்குவல் டெம்பரேச்சரில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து ட்ரிபிள் பாயிண்ட். ஓகேவா? ஸோ என்னென்னலாம் ட்ரிபிள் பாயிண்டில் வரும்? த வாட்டர் வேப்பர், பியூர் வாட்டர், மெல்டிங் ஐஸ், இது மூணுமே கன்சிடர் அஸ் அ ட்ரிபிள் பாயிண்ட். இங்கே வந்து என்ன கன்வெர்ட் ஆகுது? ஹீட் எனர்ஜி வந்து மெல்ட் பண்ணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் வேப்பருமே ஹீட்லேருந்து ஃபார்ம் ஆகுறது தான். ஸோ இந்த மாதிரி ஹீட் எனர்ஜி கூட மற்ற ஏதாவது ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் எனர்ஜி சேஞ்ச் ஆகும்போது வர்றதான் இந்த ட்ரிபிள் பாயிண்ட்டுன்னு சொல்கிறோம். இது வாட்டருக்கு. ஸோ 0 Kelvin, 0 K இஸ் காமன்லி நோன் அஸ் அப்சல்யூட் ஜீரோ. இதுவுமே ரொம்ப முக்கியமாக கேட்கப்படுற கொஷின்ஸாக இருக்கும். ஸோ 0 Kelvin 0 K அப்படின்றது வந்து அப்சல்யூட் ஜீரோன்னு அர்த்தம். த அதர் யூனிட் ஆஃப் மெஷரிங் டெம்பரேச்சர் ஆர் நம்ம வந்து நார்மலாக டெம்பரேச்சருக்கு கெல்வின் மட்டும் இல்லாமல் வி ஆல்சோ வில் யூஸ் செல்சியஸ் அண்ட் ஃபாரன்ஹீட். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அபவுட் டெம்பரேச்சர். தென் நெக்ஸ்ட் we can see about unit
ப்ரிஃபிக்ஸஸ். யூனிட் ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னாலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த ஜாயின் பண்ணுறது தான் வந்து முன்னாடி ஜாயின் பண்ணுறது தான் வந்து ப்ரிஃபிக்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கிலோமீட்டர் அப்படி இருந்துச்சுன்னா அந்த கிலோ வந்து ப்ரிஃபிக்ஸு. ஓகேவா? சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா அந்த சென்டி வந்து ப்ரிஃபிக்ஸு. அந்த மாதிரி இந்த ஃப்ரண்ட் நார்மலாக இருக்கிற இந்த நார்மல் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்க்கு முன்னாடி சில ப்ரிஃபிக்ஸை ஆட் பண்ணோம் அப்படின்னா இட் வில் கிவ் த சேஞ்சஸ் அண்ட் வேல்யூ. ஓகேவா? ஸோ அதுதான் ப்ரிஃபிக்ஸ். ஸோ யூனிட் ப்ரிஃபிக்ஸ் ஆர் த சிம்பிள் பிளேஸ்ட் பிஃபோர் த சிம்பிள் ஆட் யூனிட் டு ஸ்பெசிஃபை த ஆர்டர் ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் த குவான்டிட்டி. They are useful to express very large and very small quantities. So for example கிலோ சேர்த்தோன்னா கொஞ்சம் லார்ஜ் குவான்டிட்டி, அதே வந்து மில்லி சேர்த்தோம் அப்படின்னா ஸ்மால் குவான்டிட்டி. இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறது வந்து இந்த ப்ரிஃபிக்ஸ் யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த யூனிட் ப்ரிஃபிக்ஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அ specific positive or negative power of 10. Some unit prefix are given in, நம்ம சில ப்ரிஃபிக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்த்தோன்னா தெரியும். 10 பவர் 15 அப்படின்னு நம்ம வந்து ஏதாவது ஒரு இதில் வேல்யூவில் போடுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 10 பவர் -15, 10 பவர் 26, 10 பவர் -31 இந்த மாதிரிலாம் கொடுக்குறோம் இல்லையா? ஸோ 10 பவர் 41 இந்த மாதிரிலாம் கொடுக்குறோம்ல. அப்போ வந்து அதுக்கு ஏதோ ஒரு வேல்யூ பவர் இருக்குது. ஸோ அந்த பவர் 10 பவர் 15னா பீட்டான்னு அர்த்தம். ஓகேவா? பீட்டா. 12னா டெரா, 9னா ஜிகா, 6னா மெகா, 3னா கிலோ, 2னா ஹெக்டோ, 1னா டெக்கா. அதே மைனஸில் போச்சுன்னா டெசி, மைனஸில் போச்சுன்னா சென்டி, மில்லி, மைக்ரோ, நானோ, பிக்கோ, ஃபெம்டோ. ஸோ இதெல்லாமே கம்ஸ் அண்டர் த ப்ரிஃபிக்ஸ். இது எல்லாத்துக்குமே மைக்ரோக்கு மட்டும் மியூ போடுவோம், மற்றது எல்லாத்துக்குமே அதோட ஸ்டார்டிங் வேர்ட்ஸே போடுவோம். டெக்காக்கு வந்து டிஏன்னு போடுவோம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த சிம்பிள்ஸ், ப்ரிஃபிக்ஸ் அண்ட் பவர் ஆஃப் தட். ஸோ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 10 பவர் 15ன்னு வந்துச்சுன்னா வாட் வி ஹாவ் டு திங்க் இட் ஆஃப், இட் இஸ் அ ஃபெம்டோ. ஓகேவா? ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டி வேரி இன் டிஃப்ரெண்ட் ப்ரொபோசிஷன் லைக் ஃப்ரம் 10 பவர் -15 மீட்டர் being the diameter of the nucleus to 10 power 26 meter being the distance between the two stars. ஸோ இந்த 10 பவர் 26ன்னும் போது 2 ஸ்டாருக்கு நடுவில் இருக்கிற அவ்வளோ பெரிய டிஸ்டன்ஸாக காமிக்கும். அதே -15 இருக்கும் போது ஜஸ்ட் ஒரு சர்க்கிளோட டயாமீட்டரை மட்டும் காமிக்கும். அப்போ அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், கம்மியாயிட்டே போகிறது மைனஸில் வரும், அதிகமாகிட்டே போகிறது வந்து ப்ளஸில் வருது. தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க 2 ஸ்டார்ஸ்க்குமே 9.11 × 10 பவர் -31. ஸோ பீயிங் த மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் to 2.2 × 10 power 41 kilogram being the mass of the Milky Way galaxy. So இது வந்து being the mass of electron. ஓகேவா? and this is for Milky Way galaxy. In next video we can see about rules and convention for writing SI units and their symbols. So keep on watching our channel and subscribe our channel, and thanks for watching. Thank you.